നമ്മളിപ്പോൾ ആയിരിക്കുന്നത് അറബിക്കടലിന്റെ തീരത്താണ്. ഇന്ത്യ പെന്തക്കോസ്ത് ദൈവസഭ ഷാലോം ചർച്ച് തൂത്തൂരിലെ സൺഡേ സ്കൂൾ വിദ്യാർത്ഥികളുമായിട്ടാണ് നമ്മൾ ഈ ദേശത്തായിരിക്കുന്നത്. മദ്യത്തിനും മയക്കുമരുന്നിനുമെതിരെയുള്ള സുവിശേഷ സന്ദേശവുമായിട്ടാണ് നമ്മളിവിടെ കണ്ടുവന്നിരിക്കുന്നത്. ഇവിടെ മത്സ്യത്തൊഴിലാളികൾ തിങ്ങിപ്പാർക്കുന്ന ദേശമാണ്. സൺഡേ സ്കൂളിലെ വിദ്യാർത്ഥികൾക്ക് സുവിശേഷത്തിലുള്ള താല്പര്യം വർദ്ധിപ്പിക്കുക എന്ന ലക്ഷ്യം കൂടി ഇതിന്റെ പിന്നിൽ ഉണ്ട്. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ദൈവനാമത്തിന്റെ മഹത്വം. നമ്മൾ ഈ വൈകുന്നേരം സമയത്ത് IPC ഷാലോം തൂത്തൂരിലെ സൺഡേ സ്കൂൾ വിദ്യാർത്ഥികളായി ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്നു. നമ്മൾ ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്നതിന്റെ ഉദ്ദേശം എന്തെന്ന് വെച്ചാൽ, അനേകർ മദ്യപാനത്തിന്റെ ലഹരിയുടെയും പിടിയിൽപ്പെട്ട് വഴിതെറ്റി പോകുന്ന ഈ ലോകത്ത് അവരെ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങൾ വഴിയായി ദൈവമാർഗത്തിലേക്ക് കൊണ്ടുവരുവാനും സത്യം എന്താണെന്ന് കുഞ്ഞുങ്ങൾ വഴിയായി അവർക്ക് മനസ്സിലാക്കി കൊടുക്കാനുമാണ്. ആദ്യമായി പ്രാർത്ഥിച്ചാരംഭിക്കുന്നതിന് സൺഡേ സ്കൂളിലെ IPC ഷാലോം തൂത്തൂർ സൺഡേ സ്കൂൾ 6ാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥി അഹിനോറിനെ ക്ഷണിച്ചു. ஆஸ்வதிச்சுதான் ஆண்டவரே, அந்த பரிசுத்தான் நீங்கள் ஆஸ்வதிச்சு தரணும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த வயநேரத்தை ஆண்டவரே நீங்கள் ஆஸ்வதிச்சு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொருவர் ஆண்டவரை மனசாந்திரப்படக்கிற மனசாந்திரப்பட்ட ஆண்டவரே உங்கள் சந்நிதியில் ஆண்டவரை அவங்க இருக்கிற பிரச்சனை அது எல்லாத்தையும் நீங்கள் போக்குடுத்தாங்க ஆண்டவரை. ஒவ்வொரு ஆண்டவரை மனசாந்திரப்படக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் போக்குடுத்தாங்க. நான் സ്ക്രീൻ കാണുന്നില്ല. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம். என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். என்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், என்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். அதை பார்க்கறது கூட ஒரு பாவமான பைபிள்ல சொல்லி இருக்குது. நிறைய பேர் எப்படி இந்த குடிக்கிறதுக்கெல்லாம் எப்படி அடிமையாகுதாங்கன்னா, சிலர் குடிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட போவாங்க. ஆனா அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் நீ இருக்கா குடிச்சு பாருன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதுக்கு மேல ஆசை வந்து அவங்களும் அதை ட்ரை பண்ணி ஒருக்கா ட்ரை பண்ணும்போது அவங்களால முடியாத அளவு அது ஆகுது. நிறைய பேரு கூட ஒரு வீட்டுல எல்லாம் கஷ்டம்னு சொல்லி பைசா கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுவே அவங்க கூட இருந்தவங்களுக்கு குடிக்கணும்னா அவங்க வந்துட்டு எத்தனை ரூபா கூட செலவாக்கி அவங்களுக்கு எல்லாம் அது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்குவாங்க. இந்த மாதிரி செய்ததெல்லாம் தப்பு. இதை மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி ரோமர் 14:21 என்ன சொல்லுவேன்னா, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதும்
மனுஷனையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தரை நாடி தேடி வருகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய மக்களுக்கு எந்த ஒரு தீங்கு வந்தாலும் கர்த்தர் அதற்காக யுத்தம் பண்ணி அவருடைய மக்களை கர்த்தர் அந்த போரிலிருந்து மீட்டெடுப்பார். தேவன் அருளிய ஒவ்வொரு ஈவுக்காகவும் கர்த்தரை நீங்கள் ஒவ்வொரு பொழுதும் கர்த்தரை ஆராதித்து பாட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் கர்த்தர் என்ன நாட்களில் அதை செய்ய நினைக்கிறாரோ அந்தந்த நாட்களில் அதை செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். நீங்கள் என்னை நினைக்கிறீரோ தெரியாது, சத்ரு உங்களை மிகப்பெரிய ஒரு சேனையாய் நினைக்கிறார். ആദ്യമായി നമുക്കൊരു വചനം വായിക്കാം. 1 കൊരിന്ത്യർ 3:17. എന്റെ മന്ദിരം നശിപ്പിക്കുന്നവനെ ഞാനും നശിപ്പിക്കും. ദൈവം വസിക്കുന്നത് നമ്മുടെ ശരീരമാണ്. അതാണ് ദൈവത്തിന്റെ മന്ദിരം. ദൈവത്തിന്റെ മന്ദിരം നശിക്കുന്നവരെ ദൈവം നശിപ്പിക്കുമെന്ന് പറയുന്നു. ഈ സമൂഹത്തിൽ ദൈവത്തിന്റെ മന്ദിരം നശിപ്പിക്കുന്നവർ അനേകരുണ്ട്. മദ്യപാനത്തിലൂടെയും പുകവലിയിലൂടെയും അശുദ്ധ ശീലങ്ങളിലൂടെയും എല്ലാം ദൈവം വസിക്കേണ്ട ഈ മന്ദിരം നശിപ്പിക്കുകയും അത് ദൈവം വസിക്കേണ്ട മന്ദിരത്തിൽ സാത്താനെ വസിപ്പിക്കുകയുമാണ് ചെയ്യുന്നത്. പലരും മനോസുഖത്തിനും മറ്റുള്ള സുഖത്തിനും വേണ്ടിയാണ് ഈ ദൈവത്തിന്റെ മന്ദിരം നശിപ്പിച്ചുകൊണ്ട് तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए सभी यीशु मसीह, तेरे जैसा है कोई नहीं। तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए सभी। हम गाए हो सना तू राजा का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा, हम गाए हो सना। വലിയ കൃപയ്ക്കായി നന്ദി കർത്താവേ. വൈദങ്ങളെ അങ്ങ് ശക്തീകരിച്ച വലിയ കൃപയ്ക്കായി നന്ദി അപ്പ. പാടുവാനും പ്രസംഗിപ്പാനും കർത്താവെ പ്രാർത്ഥിപ്പാനും ഒക്കെ അപ്പൊ അങ്ങ് പൈതങ്ങളെ ശക്തീകരിച്ചതായി ജ്ഞാനത്തായും ബുദ്ധിയും കൊടുത്ത വലിയ കൃപയ്ക്കായി നന്ദി കർത്താവെ. ഞങ്ങളെ പൂർണ്ണമായി താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്ന യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥന യാചന കേൾക്കണേ. ജീവനുള്ള പരമപിതാവേ, ആമേൻ.